வாசிங்க. மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனம். மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டிற்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஹல்லேலூயா. பரலோக தகப்பனே, இந்த வார்த்தையை கொண்டு எனக்கு புரிய வைத்தது உடைய பிள்ளைகளுக்கு புரிய வைப்பீராக. எனக்குள் ஏற்பட்ட தாக்கம் உடைய பிள்ளைகளுக்கு ஏற்படுவதாக. உடைய பிள்ளைகளை சரியான உடைய சத்தியத்துக்குள் நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இன்றைய பிரசங்கத்தின் தலைப்பு அந்தரங்கத்தின் பிதா, அந்தரங்கத்தில் உள்ள பிதா. இந்த ஆராதனை நேரத்தில் உங்களுக்கு சொன்னேன், உங்களுக்கும் எனக்கும் தேவனோடு ஒரு அந்தரங்க உறவு தேவைப்படுகிறது, அது வேண்டும் என்று. தேவன் எங்கே உங்களை சந்திக்கிறார் என்றால், அவர் எங்கே உங்களை சந்திக்க விரும்புகிறார் என்றால், ஒரு அந்தரங்கத்தில் உங்களை சந்திக்க விரும்புகிறார். நல்லா கவனிங்க. உங்களுக்கு ஆண்டவரை பற்றி தெரியும், சரியா? சத்தியம் ஓரளவுக்கு கற்றுக்கிட்டு வரீங்க, சபைக்கு வர்றீங்க, சபையில் நல்ல ஆராதனை பண்ணுறீங்க, சத்தியம் கேட்குறீங்க. ஆனாலும் இதெல்லாம் உங்களை என்னவா மாற்றணும்னா, உங்களுக்கு தேவனோடு ஒரு அந்தரங்க உறவை உருவாக்குகிறதாக மாற வேண்டும். அது உருவானாதான் உண்மையாலுமே கிறிஸ்துவ வாழ்க்கையில் என்ன ஆகுது, ஒரு சரியான நோக்கம் நிறைவேறுது, கிறிஸ்துவ வாழ்க்கையில் ஒரு பலன் கிடைக்குது. இதெல்லாம் அந்த அந்தரங்க உறவில் தான் ஆண்டவர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் ஒருத்தன் தேவனை பார்க்கணும்னா எங்கே போகணும்? ஒன்று ஏறி மலை மேலே ஏறி 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 மோசே எங்கே வர சொல்கிறாரு? பர்வதத்தின் கொடுமுடிக்கு வாங்குறார். கீழே நிற்காத, எங்கே வந்துடு? டாப்புக்கு வந்துடு. ஏன் மேலே வரணும்? மற்றதெல்லாம் உனக்கு சின்னதாக தெரியணும். அல்லேலூயா. எத்தனை பேருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் பிரச்சனைகளை பார்க்கும்போது அது சின்னதா தெரியுதோ, நான் சொல்றேன், நீ மேலே வந்துட்டு இருக்கன்னு அர்த்தம். யாருக்கு இந்த சத்தியத்தை இயேசு பற்றி கேட்டு 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 அவருடைய வல்லமைகளை கேட்டு 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 அந்த விசுவாசத்தை பயன்படுத்தி அற்புதங்களை நடப்பித்து அப்படியே உரு ஏறி வர்றவங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் இவ்வளவு தானா, இதுதானா, இந்த சப்ப விஷயம் தானா அப்படின்னு யாரால நினைக்க தெரியுதோ அவங்களுக்கு சொல்றேன், நீ மலை மேல ஏறிட்டு இருக்கிற. அல்லேலூயா. இனிமே சின்ன சின்ன பிரச்சனையும் பெருசு பண்ணி, ஐயோ இப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு, டென்ஷன் ஆயிடுச்சு, கஷ்டம் ஆயிடுச்சு, முடியலையே அப்படின்னா நீ இன்னும் எங்க ஏறல? மலை மேல ஏறல. எங்க தான் நிக்கிற? கீழே பிரச்சனையோடு பிரச்சனையா நிக்கிற. அப்பா சொல்றாரு, நீ ஏறி கொடுமுடிக்கு வாங்குறார். ஆனால் சிலர் ஒரு அளவுக்கு ஏறிட்டு சிலர் அங்கே தேங்கிடுறாங்க. ஆனால் வாஞ்சை இருக்கணும், கொடுமுடி போற வரைக்கும் நான் விட மாட்டேன். அல்லேலூயா. இப்படி பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் ஒரு மனுஷங்கிட்ட பேசும்போது தனிமைப்படுத்துறத நம்ம பார்க்கிறோம். மோசே மீதியான் தேசத்தில் ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருந்த போது ஆண்டவர் எங்க காட்சி கொடுக்கிறார்? எப்படி? ஒரு முட்செடியில். எங்க? ஒரு முட்செடியில். அந்த முட்செடி எங்க வச்சிருந்திருக்கலாம்? பக்கத்திலே வச்சிருந்திருக்கலாம். ஆனா பக்கத்தில் வச்சா சிப்போரால் வந்துருவா. பக்கத்தில் வச்சா மாமன் மச்சான் எத்திரா மாமனார் எல்லாம் வந்துருவான். அதை ஏற முடியாத இடத்துல வச்சாதான் இவன் மட்டும் வருவான். அல்லேலூயா. நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்றேன், என்னதான் ஆண்டவர் இங்க அசைவாடுறாரு, இருக்கிறாரு, உனக்குள்ளே இருக்கிறாருன்னு சொன்னாலும் நீயா வாஞ்சிச்சு உள்ள ஏறினா மட்டும்தான் காண கிடைக்காத தேவனை நீ தரிசிக்க அனுபவிக்க முடியும். கிருபை பிரமாணத்தின்படி கர்த்தர் எனக்குள் இருக்கிறார், எனக்குள்ள அசைவாடுகிறார், என்னை விட்டு விலகவில்லை இருக்கிறார். இருந்தாலும் நீ அவரை தரிசிக்கணும்னா நீ ஒரு இடத்துல ஏறி நின்று உன்னை தனிமைப்படுத்திக்கிட்டு அந்தரங்கத்துக்கு போனாதான் அவர் உங்கள்கிட்ட நல்ல வெளிப்பாட்டோடு உங்கள்கிட்ட பேசுவார்.
ஏன்னா அவருக்கு ஒரு பேர் இருக்குது, அந்தரங்கத்தில் இருக்கிற பிதா. A father in secret place. யாரெல்லாம் பழைய ஏற்பாட்டில் தனியா அவரை பார்க்கணும்னு தனியா போனாங்களோ அவங்கெல்லாம் மகிமையா தான் வெளியே வந்திருக்கிறாங்க. எலியாவுக்கு ஒரு மலை இருந்துச்சு, கர்மேல் மலை. அவன் கர்மேல் மலை மேல ஏறி, ஹல்லேலூயா, எலியாவோட மலை பேர் என்ன? மோசேக்கு என்ன மலை பேர் என்ன? சீனாய் மலை. எலியாவுக்கு ஒரு மலை இருந்துச்சு, கர்மேல் மலை. ஜனங்கள் ரொம்ப தேவனை விட்டு தூர போறாங்கிறத பார்த்து ஒரு முடிவெடுத்து, இவங்களுக்கு நான் தேவனை நிரூபிச்சே ஆகணும்னு சொல்லி அவன் பண்ணா. எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷனா இருந்தும், பாடுள்ள மனுஷனா இருந்தும் அவன் கருத்தாய் ஜெபம் பண்ணினான். கருத்துன்னு என்ன தெரியுங்களா? இப்படி கூட எடுத்துக்கலாம், ஒரே மனதா கருத்தா மழை பெய்யக்கூடாதுங்கிறான். அதே மாதிரி 3.5 வருஷம் தேசத்துல மழை பெய்யல. அப்படி ஸ்டாப் பண்ணிட்டு கீழே இறங்கி வந்து ராஜா கிட்ட சொல்றான், என்னுடைய வாக்கே அன்றி தேசத்துல மழை பெய்யாதுங்கிறான். அந்தரங்க உறவு வச்சிருக்கிறவனுக்கு எப்பவுமே உள்ளத்துக்குள்ள ஒரு துணிச்சல் இருக்கத்தான் செய்யும். அவன் வழுவுறது, காலில் உழுகிறது, நெளிவு சுழிவு பண்றது, அட்ஜஸ்ட் பண்றது அவனுக்கு வராது. அதுக்காக அவன் அன்பில்லாதவன் இல்லை, ஆனா அக்கிரமங்களோடு ஒத்து போகாதவன், தவறுகளோடு ஒத்து போகாதவன். தானியேலுக்கு ஒரு அந்தரங்க அறை இருந்துச்சு. யாரெல்லாம் அந்தரங்கத்துக்கு போனானோ அவனை எல்லாம் ஆண்டவர் வெளியரங்கமா உயர்த்தி வச்சார். ஆனா இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டோங்கிற பல பேருக்கு அந்தரங்க உறவு கிடையாது. அதனால அவங்க மேல வர்றதும் கிடையாது. ஏன்னா உன்னுடைய ஆசீர்வாதத்தின் ஊற்று, உன்னுடைய தைரியம் உனக்கு உண்டாகிற இடம், உனக்கும் தேவனுக்கும் உள்ள அந்தரங்க இடம் தான் நீயே அனல் மூட்டப்படுகிற இடம், நீ மறுரூபமாக்கப்படுகிற இடம், கர்த்தர் உங்ககிட்ட பேசுற இடம். அவரோட உறவாடி 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 நீ உலகத்துக்கு என்ன பண்ற? சவாலாக மாறுகிறாய். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எலியாக்கு மறுபடியும் 3.5 வருஷம் ஆயிருச்சு. இப்போ மழை பெய்ய வைக்கணும் அப்படின்னு தோணிருச்சு. ஏன்னா ஆகாப்பு வந்து இப்போ அந்த ஆகாப்புங்கிற இஸ்ரவேலின் ராஜா எலியா கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிட்டதுனால, ராஜாவே இறங்கி வந்துட்டதுனால, ஏன்னா ராஜா திருந்தினா தேசமே திருந்திடும் அப்படின்னு சொன்னா ஆகாப்பு பார்த்துட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு கர்மேல் மலை மேல ஏறி, இதெல்லாம் நமக்கு தெரியும் இல்லையா, கர்மேல் மலை மேல ஏறி அந்த சமயத்துல மேகம் ஒண்ணுமே இல்லை, வறண்ட வானிலை. கூகுள்ல சொல்லுது, வெதர் ரிப்போர்ட் சொல்லுது நோ ரெயின் ஃபார் 1 இயர். இப்ப கூட காலையில கூகுள்ல 10 மணிக்கு மழை வரும்னு போட்டிருந்துச்சு. இப்ப வரைக்கும் வரலன்னு நினைக்கிறேன், தள்ளி வச்சிருக்கேன் கொஞ்சம். என் ஜனங்கள் வீட்டுக்கு போற வரைக்கும் மழை வர வேண்டாம், இயேசுவின் நாமத்தில் அப்படியே ஆவதாக. இப்போ அவன் வந்து மேலே ஏறி, கவனிங்க, அது கொடுமுடின்னு ஒன்று இருக்குல்ல, அந்த கொடுமுடின்னு என்னன்னு சொன்னேன், எவனுமே கண்ணுக்கு படாத இடம், நீயும் தேவனும் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு இடம். அல்லேலூயா. அந்த இடத்துக்கு போய் அப்படியே முகங்குப்புற இப்படி விழுந்து, பழைய ஏற்பாட்டு முறைமையின்படி இப்படி முகங்குப்புற விழுந்து ஒரு ஜெபத்தை பண்றார். என்னன்னு ஜெபிச்சிருப்பாரு? என்னன்னு ஜெபிச்சிருப்பாரு? மழை வரட்டும். அப்ப என்ன இல்லை, வறண்ட வானிலை, பயங்கரமான வெப்பம், உஷ்ண காத்து அடிக்குது, இன்னும் மழை வர வாய்ப்பே இல்லை. 2.5 வருஷமா மழை இல்லை, ஒரு மேகம் கூட அந்த பக்கம் வரல, மேகமே வரல. ஆனா அவன் போய் தலையை தாழ்த்தி ஒரு ஜெபத்தை பண்றான், மழை வரட்டும் என்று ஜெபம் பண்றான். எந்த தைரியத்தில் தெரியுமா? அவனுக்கு தேவனோட ஒரு உறவு இருக்கு. அவன் சொன்ன தேவன் கேட்பார், அவன் சொன்ன தேவன் கேட்பார், தேவன் சொன்ன இவன் கேட்பான். அந்த உறவு நல்லா இருக்குது உள்ளுக்குள்ள. இந்த உறவு அந்தரங்கத்துல உறவு இல்லாத இருக்கான் பாத்தீங்களா, அவன் ஊரே சுத்திட்டும் அலைஞ்சிக்கிட்டு பண்ணிக்கிட்டும் புலம்பிக்கிட்டும் வேலை பண்ணிட்டு அது பண்ணிட்டு இதை பண்ணிட்டே கிடப்பான். ஆனா கிறிஸ்தவனைத்தான் சொல்றேன். ஆனா அந்த உறவு இருக்கிறவன் இருக்கான் பாத்தியா. இன்னைக்கு பிரசங்கத்துடைய 2வது தலைப்பு என்னன்னா, உன் அறை கதவை பூட்டி
அறைக்கதவை பூட்டுதல். நீ எப்பவும் அறைக்கதவை ரூமை பூட்டி உள்ள இருக்கிறியோ, நீ பயங்கரமான எழுப்புதலை சந்திக்க போற. ஆமென். அப்போ அவன் 7 தடவை ஜெபிக்கிறான். மறுபடியும் முகம் கூப்புறான், மேகம் வருதா பாரு, முகம் கூப்புறான், மேல வருது. 7 தடவை ஜெபிச்சுட்டு, எத்தனை பேர் இப்படி ஜெபிச்சிருக்கீங்க? ஆமென் சொல்லுங்க. எப்படி இருக்குது ஜெபம்? ஜெபிச்சுட்டு போயிடுறது இல்லை. நான் விசுவாசிச்சிட்டேன், விசுவாசம் உள்ள ஜெபம் பண்ணிட்டேன், மறுபடியும் அதுக்காக ஜெபிக்க கூடாதுன்னு அர்த்தம் இல்லை. எதுக்கு விசுவாசிக்கிறியோ அதுக்கு ஜெபி, மறுபடியும் ஜெபி. என்ன ஜெபத்தை பண்ணு? அது நடந்தது நன்றி, நடந்தது நன்றி. அப்படி ஒவ்வொரு நாளும் அது நடக்கிற வரைக்கும் அந்த விசுவாச மனநிலையை தக்க வச்சுக்கிட்டே இரு. அது கட்டாயம் நடந்தே தீரும். எதை தக்க வைக்கணும்? எதை தக்க வைக்கணும்? விசுவாச மனநிலை. திங்கக்கிழமை ஜெபிச்ச விசுவாசத்தோட ஜெபிச்சேன், ஆனா செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை அப்படியே டவுன் ஆயிட்டேன். அப்படி இருக்காத. மறுபடியும் என்ன பண்ணு? எந்திரிச்சு அதை விசுவாசத்தை மறுபடியும் ஊன்ற கட்டு. எது வரைக்கும் நீ அதை செய்யணும்? நடக்கிற வரைக்கும் செய்யணும். ஆமென். எது வரைக்கும் செய்யணும்? நடக்க. இப்படி மோதணும். இப்படி மோதுறவனை கர்த்தர் எழுப்ப விரும்புறாரு. இதுக்கு பேர் என்ன? ஃபெய்த் ஃபைட்டிங். எவனெல்லாம் நியாயாதிபதி போய் டைம் இருக்கிற வர நாட்கள் நியாயாதிபதிகள் நல்லா தியானம் பண்ணுங்க. நீயே ஒரு நியாயாதிபதியா எழும்புவ, நீ ஒரு ரட்சகரா எழும்புவ. அதை படிச்சு முடிக்கிறக்குள்ள அல்லேலூயா. அதுல எவனெல்லாம் மோதுனானோ அவனெல்லாம் தலைவனா மாறினான். எவனெல்லாம் வர்ற பிரச்சனையை பார்த்துட்டு பிரச்சனையை மோதாம ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு டிவி பாட்டு படுத்து எந்திரிக்கிறியோ, நீ எல்லாம் ஒரு நாளுமே தலைவனா உருவாகவே முடியாது. நீ சம்பளத்தை வாங்கிட்டு வாடகை கட்டிட்டு வீட்டு பாத்ரூம் கழுவிட்டு வெளியே வந்து ரவுண்ட் அடிச்சுட்டு வீட்டில் போய் படுத்துக்கோ. ஆனா எவன் ஃபெய்த் ஃபைட்டிங்ல மோதுறானோ அவன் தலைவனாக எழும்புவான். ஆண்டவர் உங்களோட பல முறை உங்களோட போதிச்சுக்கிட்டே இருக்கிறாரு, ஆனாலும் நீ அந்த விசுவாச போராட்டத்துக்கு எழும்ப மாட்டேங்கிற. விசுவாசத்துல உனக்கு ஒரு பிரச்சனை இல்லைன்னு உட்காராத. ஊர்ல பல பேருக்கு பல பிரச்சனை இருக்குது. எழும்பி போ, விசுவாச ஃபைட்டிங் பண்ணு, மற்றவங்களை தூக்கி எடு. வேதத்தில் காணப்பட்ட பல நியாயாதிபதிகள்ல பல பேரு தனக்கு பிரச்சனைக்காக எழும்பினவன் இல்லை, தேச பிரச்சனையை பார்த்து எழும்பினவன். உனக்கு தேசத்தின் மேல அக்கறை இருந்தா, தேசம் ரட்சிக்கப்படணும்னு நினைச்சா, உன் வீதிகள் உன்னுடைய ஊர் ரட்சிக்கப்படணும்னு நினைச்சா நீ எழும்பு. அல்லேலூயா. எழும்பி என்ன பண்ணு? எழும்பி வெளியில போகாத. எழும்பி உன் அறைக்கதவை தாழ் போடு. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? எவனும் வெளியில போங்கடா, இனி கர்த்தரோடு நான் இருக்க போகிறேன். யாவது மூட குமிஞ்சு எந்திரிக்கும் போது கேயாசி தன் வேலைக்காரனை பார்த்து எலிசா பார்த்து சொல்றான், உள்ளங்கை அளவு மேகம் வருதுன்னு சொன்ன உடனே எலியா ஆகாப் ராஜாவை பார்த்து பெருமழையின் இறைச்சல் கேட்கப்படுகிறதுங்கிறார். நான் உங்களுக்கு சொல்லட்டுமா ஒரு ஃபெய்த் லாங்குவேஜ், விசுவாச மொழி உங்களுக்கு சொல்லட்டுமா? நல்ல விசுவாசத்தில் வச்சுக்கவேன், நீ வித்தியாசமான உணர்வுகள்லாம் உனக்கு வர தொடங்கும். அனுபவிச்சவங்கள நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. நீ விசுவாசத்துக்குள்ள வந்துட்டன்னா உனக்கு ஏதோ ஒரு நல்லது நடக்க போகுது, கேட்டது நடந்துருச்சு, அந்த காரியம் நடக்குது, அந்த காரியம் வாய்க்குதுங்கிறது உன் உள்ளத்துக்கு பளிச்சுன்னு தெரிஞ்சிடும். சில புரிந்து கொள்ளுதல் மந்தம் உள்ளவங்களுக்காக நான் மறுபடியும் சொல்றேன். நீ நல்ல ஆண்டவரை விசுவாசிச்சு, அவர் அவ்வளோ உண்மையுள்ளவர், அவர் உயிர் தெழுந்த கடவுள், அவர் என்னோடு இருக்கிறார், என் ஜெபத்தை கேட்கிறாருங்கிற நம்பிக்கையோட நீ ஜெபிக்க ஜெபிக்க ஜெபிக்க, நீ வாக்குத்தத்தங்களை சொல்ல 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 உனக்குள்ள ஒரு விசுவாசம் உருவாகி அந்த விசுவாசமே உனக்குள் உணர்த்த தொடங்கிடும், இது நடக்க போகிறது என்று. புரிஞ்சுக்காம சொல்லுங்க. எப்படி உணர்த்த தொடங்கிடும்? இது நடக்க போகிறது. எது சொல்லும்? விசுவாசமே சொல்லும். எது சொல்லும்? விசுவாசமே சொல்லும். அதான் ஆகாப் சொல்லுமா, எலியா சொல்றாரு, பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படும். ஸோ இந்த மாதிரி பழைய ஏற்பாட்டு ஆட்கள் இப்படி தனியா போய் அவரை பிடிச்சு 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 ஒரு உறவை உருவாக்கி ஒப்பு கொடுத்து
தேசங்களை அசைக்கிறவங்களா மாறினாங்க. புதிய ஏற்பாட்டிலையும் இயேசு கிறிஸ்து எங்கே தான் இருக்கிறாராமா? அந்தரங்கத்தில் தான் இருக்கிறார். அது குறித்து நம்ம வாசிக்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 19வது வசனம். என்ன சொல்றாரு? உலகம் என்னை, சபைக்கு வர்றவனெல்லாம் என்ன பார்க்க மாட்டான். நீ கட்டடத்துக்குள்ள வந்திருக்கிறதுனால கர்த்தருக்குள்ள வந்ததா அர்த்தம் இல்ல. நீ என்ன காரணத்துக்காக சபைக்கு வந்திருக்கிற? அல்லேலூயா. அவரையே அடையணும்னு வந்திருந்தீங்கன்னா, அவருடைய கொடுமுடியில ஏறணும்னு வந்திருந்தீங்கன்னா, அவரை தரிசிக்கணும்னு வந்திருந்தீங்கன்னா, அப்பா சொல்றாரு, நீ என்னை காண்பாய். உலகம் அவரை, உலகம்னா யாருங்க? நம்ம சர்ச்சில் உட்கார்ந்து இருக்கிற மாதிரி உலகம் சொல்லக்கூடாது. யாருக்குள்ள உலகம் இருக்கோ, யாருக்குள்ள உலக தாக்கம் நிறைய இருக்குதோ, யாரு உலகம் 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 ஓடுறானோ அவன் தேவனை பார்க்க மாட்டான். நீங்களோ அப்படின்னு என்ன அர்த்தம்? என் நேரமும் என் பின்னாடி வரணும்னு முடிவு எடுத்திருக்கீ இல்ல? என் நேரமும் சிலுவை சுமந்தோ என விரும்பி கர்த்தரோடு தான் இருப்பேன். தேவ ஜீவனுள்ள வார்த்தைகள் உம்மிடத்தில் உண்டே. நீர் தான் வழி, சத்தியம், ஜீவன். நீர் தான் அந்த இரட்சகர். நீர் தான் பரலோகத்துக்கு வழி. நீர் தான் நித்திய ஜீவன். நீர் தான் அந்த தெவிட்டாத அமுதம். நீர் தான் ஆண்டவர். நீர் தான் இரட்சகர். நீர் இருந்தா போதும், நீங்க தான் வேணும்னு முடிவெடுத்து வந்தா பாத்தீங்களா? அவங்கள பார்த்து சொல்றாரு, நீங்களோ என்னை காண்பீர்கள். அப்போ இப்பவும் கர்த்தர் எங்க தான் இருக்கிறாரு? எங்க தான் இருக்காரு? எங்க தான் இருக்காரு? கவனிக்கணும். அந்தரங்கத்தில் தான் இருக்கிறாரு. வசனம் சொல்லுது, உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவர். யாராமா? உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன். Secret place of the high God. ஒரு பெரிய உன்னதமான தேவனுடைய மறைவில் இருக்கிறவன், சீக்ரெட் பிளேஸ்ல இருக்கிறவன், அந்தரங்கத்தில் இருக்கிறவன், அவருடைய அந்தரங்க உறவில் இருக்கிறவன். இந்த காலைவேளையில் மறுபடியும் உங்களுக்கு சொல்ற, கடந்த நாட்கள்ல யாருக்கெல்லாம் தேவனோடு நாம் தனியா ஜெபிக்கிறதுக்கு, தனியா உறவாடுறதுக்குமான ஏக்கம் உண்டாகி யார் அப்படி ஜெபித்து ஆராதிக்கிறவர்களாக இருந்தீர்களோ அவர்களுக்கு சொல்லுகிறேன், அவர்கள் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவார்கள். அப்படிப்பட்டவங்க சொல்லுவாங்க, நான் என் தேவனை நோக்கி, நீர் என் தேவன், என் கேடகம், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். அப்பொழுது அவர் வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் என்னை தப்பு. யாருக்கு? உன்னதமானவருடைய மறைவு. அடுத்த மத்திய 6:6 வாசித்து, நீயோ ஜெபம் பண்ணும் போது உன் அறைக்கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி விண்ணப்பம் பண்ணு, அப்பொழுது உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பதில் தருவார். எத்தனை நான் சொல்றது புரியுதுங்க? யாருக்கெல்லாம் அந்தரங்க உறவு அவரோட இருக்குதோ அவங்க சாதாரணமானவரா இருக்க மாட்டாங்க. என்னைக்கு வேணா டக்குன்னு மேல வரத பார்க்கலாம், டக்குன்னு மேல வரத பார்ப்போம். அவன் சின்ன பையன் தானே, ஆடு மேய்க்கிறவன் தானே, தடி தானே கையில வச்சிருக்கிறான், கிண்ணறம் தான் வச்சிருக்கான்னு நினைக்காத. நாளைக்கு உனக்கே ராஜாவா மாறுவான். ஏன்னா அவனுக்கு ஒரு அந்தரங்க உறவு தேவனோடு இருக்குது. அந்தரங்க உறவு வச்சிருக்கிறவங்களை இஸ்ரவேலின் ராஜா பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. எனக்கு தெரிஞ்ச 30-40 வருஷமா பெந்தகோஸ்துக்காரனா இருந்து தேவனோட அந்தரங்க உறவே இல்லாம அப்படியே நொடிஞ்சு தரித்தனா செத்தவனை பார்த்திருக்கிறேன். ஆனா அவட அந்தரங்க உறவுல வேதமும் கையுமா அப்பாவோடு உறவாடினவன் சாதாரணமா செத்ததை நான் பார்த்தது இல்ல. அவன் உலகத்தை கலக்குகிறவர்கள். ஒரு அந்தரங்க உறவு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா, மறுபடியும் சொல்லுங்கம்மா, அந்த புரிந்து கொள்ளுதல மந்தமா இருக்கிறவங்களுக்கு மறுபடியும் சொல்றேன். அந்தரங்கம்னா என்னன்னா, போனை தூரமா வச்சுட்டு
மனிதர்களோட சகவாசங்களை தூரமாக வச்சுக்கிட்டு ஜெபிக்கிறோங்கிற பேரில் 4 பேர் ஆவிக்குரிய உட்காந்துட்டு நாயம் அடிக்கிற அந்த மாதிரிலாம் தள்ளி வச்சுக்கிட்டு அப்படியே கதவை சாத்திட்டு தேவனோடு மட்டும் தனித்து இருக்கிற அனுபவத்தை நான் சொல்கிறேன். ஒரு பிரச்சனை போராட்டம் வந்துருச்சு, யாரோ அவமானப்படுத்திட்டாங்க, சங்கடமாயிருச்சு, பிரச்சனை வந்துருச்சுன்னா யாரோடையும் சண்டை போட போகாமல் அப்படியே வாயை அமைதியாக நிறுத்திட்டு தனியான இடத்துக்கு போய் அப்பான்னு சொல்கிறான் பார்த்தியா, அவனை சொல்கிறேன். நிறைய நான் அனுபவிச்சிருக்கிறேன் அப்பா டேஸ்ட். ஒரு தடவை பைபிள் காலேஜ் படிக்கும் போது, அப்போ தொடங்குனது பைபிள் காலேஜ் படிக்கும் போது திடீர்னு பிரச்சனை, காரணமில்லாத பிரச்சனைகள் எனக்கு எதிராக எழுமினது, அவமானம் உண்டானது. ஒன்றும் பேசலை, அப்படியே எந்திரிச்சேன். எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும்போது எந்திரிச்சேன். அப்படியே போய் ஹாலில் உட்காந்து, ஆண்டவரே நீர் என்னோடு இருக்கிறீர், உங்களைத்தான் நம்பி வந்திருக்கேன்னு சொன்னேன். அந்த பிரச்சனை அப்படியே தலைகளாக மாறி அந்த இடத்துல கர்த்தர் ஒரு ஆவிக்குரிய தலைவனாக உயர்த்தினார். கர்த்தர் மையப்படுவாராக. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மறுபடியும் உங்களுக்கு சொல்றேன், அந்தரங்கத்தில் இருக்கிற பிதா உன் வேதனைகளை சஞ்சலங்களை அவர்கிட்ட ஷேர் பண்றதுக்கும், உன் அங்கலாய்ப்புகளை சொல்றதுக்கும், அவர்கிட்ட பார்த்து அவர்கிட்ட 2 சொட்டு கண்ணீர் ஆனந்த கண்ணீரில் வடிக்கிறதுக்கும், நீங்க இருக்கிறீங்கப்பான்னு அவர் முகமா பார்த்து சொல்றது இருக்கிற சந்தோஷம் இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பப்போ எனக்கு எது தெரியுமா தைரியம் கொடுக்குது? மனிதர்களுக்கு எதிராக பேசும்போதோ, சூழ்நிலைகள் எதிராக அமையும் போது அப்படியே எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படியே ஒரு மாடி மேலே போய் அப்படியே ஒரு தனியாக போய், அப்பா தேங்க்யூ ராஜா, இப்போ நீங்க இருக்கிறீங்களா, நன்றிப்பா, என்னை நடத்துறீங்கப்பா, நன்றிப்பா அப்படின்னு சொல்லும் போது வரக்கூடிய அந்த சந்தோஷம் என்னை எப்படின்னா மீண்டும் சிறகுகளை முளைக்க வைக்கிற மாதிரி இருக்குது, மீண்டும் இந்த பலனை திருப்பி கொடுக்கிற மாதிரி இருக்குது. அதனாலதான் இயேசு ஒரு அந்தரங்க உறவை தேவனோடு வைத்திருந்தார். அவன் எப்படிப்பட்டவரா இருந்தார்னா, இரவெல்லாம் ஆண்டவரோடு தேவனோடு பேசுறவரா இருந்தார். இயேசு நமக்கு முன்மாதிரியா இருக்கும்படி போய் நைட்டெல்லாம் பிதாவை நோக்கி முழங்கால் படிட்டு, பிதாவேன்னு இவர் பேச, அவர் குமாரனேன்னு அவர் இறங்க, எவ்வளோ மகிமையா இருக்கு. அதுக்கப்புறம் இப்படியெல்லாம் இருக்க என்னாச்சு, ஒரு கட்டத்தில் வானம் திறந்தே பேசிடுறார் அவர், இவர் என் நேசகுமாரன்கிறார். நீ அந்தரங்கத்தில் பேசும்போது பிதா வெளியரங்கமா பதில் கொடுப்பார். நீ அந்தரங்கமா போய் பிதா கிட்ட பேச ஒரு நாள் என்ன பண்ணிடுறாராமா, இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கிறார். நீ அந்தரங்கத்தில் ஜெபிக்க ஒரு நாள் அப்படிதான் பதில் ஆண்டவர் தருவார். வானம் திறந்து பேசுறாரோ இல்லையோ, நீ தேவனுடைய குமாரன்கிறத ஊர் அறியும்படி கர்த்தர் செய்வார். உனக்கு அந்தரங்க உறவு இருந்தால், நீ தனியாக முழங்கால் படியிட்டோ நடந்தோ அப்பாவோடு இருதயத்தின் ஊற்றி ஜெபிக்கிற ஆராதிக்கிறவளாக இருந்தால், உனக்கு நிச்சயமாக உயர்வின் நாட்கள் வராமல் நீ சாவதில்லை. அதை குறித்து 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தில் வாசிச்சோம் இல்லையா? அதில் ஒரு சம்பவம் பாருங்க. அரைக்கதவை பூட்டிட்டா வரக்கூடிய எழுப்புதல் என்ன? இந்த வார்த்தையை கேட்டு எத்தனை பேர் உங்கள் அரைக்கதவை பூட்ட போகிறீர்கள்? ஆமேன்னு சொல்லுங்க. இருக்கிறது ஒரே ரூமா இருந்தாலும் என்ன பண்ணிடு, பூட்டிடு. நீ பூட்டிட்டு ஜெபிக்கணும்னு அப்பா சொல்றார். ஏன் நீ பூட்டிட்டு ஜெபிக்கணும்? ஏன் பூட்டிட்டு ஜெபிக்கணும்? பூட்டாம ஜெபிச்சா ஒரு குண்டா குழம்பு கொடுங்களேன்னு ஒருத்தர் வந்துருவாங்க. அதுக்காக என்ன பண்ணிரு, பேசாம உன் வீட்டை அப்படியே ஒரு ஓப்பன் பப்ளிக் பார்க்க ஆக்கி விடாத. உன் வீட்டை பயபக்தி உள்ள ஜப வீடா வச்சிரு. 4ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிச்சோம் இல்லையா, சூனேமியாள் 8ஆம் வசனத்தை வாசிங்க. 4:8. பின்பு ஒரு நாள் எலிசா ராஜாவை தெரியுங்கிறதுனாலயோ இல்லை, அவள் விசுவாசிக்கிறதுனால அவள் கனம் பொருந்திய ஸ்திரீ. அவள் எப்படிப்பட்டவள்? ஏன் விசுவாசிக்கிறவள்னு சொல்ல தெரியுங்களா? அவள் விசுவாசிச்சதுனால தான் ராஜாவை வீட்டுக்கு சாப்பிட கூப்பிடல, சேனாதிபதியை கூப்பிடல, ஒரு எலிசா என்கிற ஊழியக்காரனை வீட்டுக்கு கூப்பிடுகிறார். சத்தமாமேன்னு சொல்லுவீங்களா? ஹல்லேலூயா. நீங்க யாரை வீட்டுக்கு கூப்பிடுகிறீர்கள்? கர்த்தர் உங்களோடு பேசுவாராக. நீங்கள் யார் என்பதை கர்த்தர் உங்களுக்கு காட்டுவாரா.
சபையில் போடுகிற அல்லேலூயா ஆமையிற்காக தேவனை நான் துதிக்கிறேன். ஆனால் உங்கள் செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது என்று பாருங்கள். உங்கள் வீட்டுக்கு நீங்கள் யாரை கூப்பிடுகிறீர்கள்? என்றைக்காவது உங்கள் ஊழியர் உங்க பாஸ்டர் வீட்டுக்கு கூப்பிட்டு இருக்கிறீங்களா போன் பண்ணி? அல்லேலூயா. நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கிறேன், நீங்க கூப்பிட்டா நான் வருவேன். ஆனா பல பேர் அவர் வந்து அவரா வரட்டும், நான் என்ன சொல்றோமோ அதை ஃபாலோ பண்ண, அதுல விஷயம் இருக்கு. சூனேமியால் கணம் பொருந்திய ஸ்திரீ அந்த தேவனுடைய ஊழியக்காரனை போஜனம் பண்ண எப்படி கூப்பிட்டாலாமா? எப்படி கூப்பிட்டா பாருங்க, எப்படி கூப்பிட்டா? வந்துருங்க, வந்துருவீங்களா? வந்துருங்க, மிஸ் பண்ண இப்படி கூப்பிடலாம். இங்க ஏதாவது சுனேமியால் இருக்கான்னு எனக்கு தெரியல. வந்துருவீங்களா? வந்திருக்கிற போறீங்க. என்னத்தை சொல்ல? ஆனா சூனமேல் பத்தி பேசினா ஆவியில நிரம்பது முதல் ஆள் நானா தான் இருப்பேன். உன் அந்நிய பாஷையை நீ 2வது 3வது இடத்துல வை. உன் அன்பை முதல் இடத்துல வை. ஆண்டவர் மேல வச்சிருக்கிற வாஞ்சைய முதல் இடத்துல வை. அந்நிய பாஷை பேசு, பலவிதமான பாஷைகளை பேசு. ஆனா அதை விட ஆவிக்குரிய உச்சம் என்பது அன்பே உச்சம். அல்லேலூயா. தேவனை நேசிக்கிறவர்கள் ஊழியக்காரரை வேண்டாம் என்று சொல்ல மாட்டார்கள். மனைவியை நேசிக்கிறவங்க பிரஸ்டீஜ் வேண்டான்னு சொல்ல மாட்டாங்கிற மாதிரி தேவனை நேசிக்கிறவங்க ஊழியரை வேண்டாம் என்று சொல்ல. இந்த கல்யாணமா ஊழியர் வேண்டாம், அவரை கூப்பிட்டுறாத, அவர் ஏதாவது நல்ல ஏதாவது பாயிண்ட போட்டுருவாரு. அல்லேலூயா. இல்லை அடுத்ததெல்லாம் நல்ல ஒழுங்குகள், நல்ல ரூல்ஸ் எல்லாம் நம்ம வரப்போகுது. ஒரு கல்யாணம் நடக்கும்போது ஒரு பாஸ்டரை எப்படி கூப்பிடணும், எப்படி பேரை போடணும், என்ன பண்ணா ஒருவன் எல்லாம் பண்ண போறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது கணத்தை விரும்புறதுக்காக இல்லை, உங்கள் வாழ்க்கையை நிர்ணயிப்பதற்கானது. எந்த அளவுக்கு நீ பாஸ்டர் உள்ள விடுறன்னு நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன். சத்தமா ஆமேன்னு சொல்லுவீங்களா? இப்போ ஏன் அவ கணம் பொருந்திய ஸ்திரீனா, அவ எலிசாவை வீட்டுக்கு கூப்பிடுறான். நான் உங்களுக்கு சொல்றேன், யாரெல்லாம் உங்களுடைய ஆவிக்குரிய தகப்பனாகிய மேய்ப்பரை மரியாதையோடு கணத்தோடு வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிடுறீங்களோ அவங்களெல்லாம் நான் சூனேமியால பார்க்கிறேன். நிச்சயமா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எலிசா உங்க வீட்டுக்கு வரும்போது நிலவரம் அப்படி இருக்காது, நிச்சயமா மாற்றம் அடையும். அங்க வந்து ஏறெடுக்கப்படுகிற ஒரு ஜெபம் அந்த இடத்துல மாற்றத்தை கொண்டு வரும். ஆனால் நான் விரும்புறேன், நான் புதிய ஆட்களுக்கு தான் நானா போவேன், என் சபை மக்கள் கூப்பிட்டாதான் போவேன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சூனேமியால் வருந்திக்கு போஜனம் பண்ண கேட்டுக்கொண்டாள். அப்படியே அவனை பயணப்பட்டு வருகிற போதெல்லாம் போஜனம் பண்ணும்படி வந்து, நல்லா கவனிங்க, ஒரு போதகரோடு எந்த விசுவாசி நல்ல வாஞ்சையோடும் நேசத்தோடு பழகிறாங்களோ அப்படி பழக பழக அந்த போதகருடைய உள்ளங்கள் ஆவியானவர் ஏவுதலை கொடுத்துட்டே இருப்பாரு. அவர்களுக்கு ஒரு நிறைவு உண்டாகணும். உன்னோடு பழகிறவங்களுக்கு ஒரு நிறைவு உண்டாகணும். உன்னோட பழகிறவங்க வாழ்க்கையில் ஒரு மேன்மை உண்டாகணும். அப்படிங்கிற வாஞ்சைய கொடுத்துக்கிட்டே இருப்பார். அப்படி கர்த்தரோடு இருக்கிறவங்களுக்கு, தேவனுக்கு ஊழியம் செய்யறவங்களுக்கு அப்பா கொடுத்துருக்கிற வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? உன்னை ஆசீர்வதிக்கிறவங்களை நான் ஆசீர்வதிப்பேன். இன்னொரு வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? உன் மன விருப்பங்களை நான் நிறைவேற்றுவேன். நீ என்ன விரும்புறியோ அதை நடக்கும் அப்பா சொல்றார். அதனாலதான் அந்த ஊழியர்களுடைய அந்த மனது கோணாம நடக்கும் போது அவங்களுக்கு உள்ள அந்த விருப்பம் என்ன ஆகுதுன்னா அப்படியே விசுவாசிகளுக்கு நடக்கிறது. அதான் மேய்ப்பனுக்கும் ஆட்டுக்கும் உள்ள உறவு. எங்கே இருவர் ஒருமனப்பட்டிருந்தால் அவர்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது அவர்களுக்கு கொடுக்கப்படும். அந்த மேய்ப்பர்கள் ஆடுகள் அப்படி இணைஞ்சு வரக்குதான் பிசாசும் அந்த மாம்சமும் இவ்வளவு போராட்டம் பண்ணுது. அது இணைஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் எவனும் ஆசீர்வாதத்தை தடுக்கவே முடியாது. ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சத்தம் ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அதை தடுக்கிறது தான் உள்ளத்தில் உண்டாகிற அந்த முரட்டாட்டம், அந்த வேதனை, அந்த கடுப்பு, அந்த பெருமை, அந்த பொறாமை, அந்த எல்லாம் அதை வந்து தடுக்குது. அது சரண்டர் ஆகும்போது மேன்மை உண்டாகுது. சத்தம் ஆமேன் சொல்லுங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகுதா? இப்போ அந்த ஊழியருக்கு ஒரு நினைப்பு வந்துருச்சு. 9வது வசனம் வாசிங்க. மன்னிக்கணும்.
பரிசுத்தவான் என்று காண்கிறேன். நம்ம என்ன பண்ணலாம்? அவருக்குன்னே ஒரு ரூம் கட்டலாம். நாம் மெத்தையின் மேல் ஒரு சிறிய அறை வீட்டை கட்டி அதில் அவருக்கு ஒரு கட்டிலையும் மேஜையும் நாட்காலியையும், இவருக்கு குத்து விளக்கம் தூக்கிட்டு போற விசுவாசிகள் இல்லை, அவருக்குன்னு ஒரு குத்து விளக்க வச்சு மேஜையை வச்சு நாட்காலியை வச்சு கட்டில் போட்டு ரூம் கட்டி கொடுக்குறாங்க. சத்தம் ஆமீன்னு சொல்லுங்க. உண்மையை சொல்லுங்க. எத்தனை பேருக்கு கடந்த நாட்களில் நான் ஒரு வீடு கட்டினா எங்க பாஸ்டருக்கும் ஒரு வீடு கட்டி தருவேன்? உண்மையை மட்டும் சொல்லணும். ஏன்னா பல பேர் ஆண்டவர் எனக்கு ஒரு வீட்டை தாரும், எனக்கு ஒரு வீட்டை தாரும், எனக்கு பாஸ்டர் இத்தனை பேர் நிற்கிறாரு, கண்ணுக்கே தெரியலையா உனக்கு? அதை விடுங்கய்யா. உங்களை எத்தனை பேர் பாஸ்டர் வீட்டுக்கு பாஸ்டருக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்குறீங்க? பார்த்தீங்களா இந்த லட்சணத்தில் போயிட்டு இருக்கு இந்த வாழ்க்கை. ஆனால் அவங்களாம் ஆவிக்குள்ள போயிடுவார்கள். காண்கிற சகோதரத்தில் அன்பு கூறாதவன் இப்படிலாம் சொல்லி கூட ட்ரெஸ் கேட்கறத நினைச்சிடக்கூடாது. எனக்கெல்லாம் நல்ல ட்ரெஸ் ஆண்டர் கொடுத்துருக்கிறாரு, ஆனால் உன்னுடைய குணம் எப்படின்னு உனக்கு நான் காமிச்சு கொடுத்துருக்கிறேன். அல்லேலூயா. ஒரு ஊழியக்காரரை எப்படி ட்ரீட் பண்ணணும், எப்படி அந்த ஊழியர்களோடு இணைந்து செயல்பட்டா நம்ம அந்த ஆசீர்வாதத்தை வாங்க முடியும்னு உனக்கு தோணுறதுக்காக நான் பிரசங்கிச்சுட்டு இருக்கேன். அல்லேலூயா. அவ ஒரு அறை வீட்டை எத்தனை பேருக்கு ஒரு வீடு கட்டி தரணும்னு தோணி இருக்குது? ஆமேன்னு சொல்லுங்க பாப்பா, கையை உயர்த்தி. ஓ சூப்பர். 2 வீடு கிடைச்சிருச்சு, 3 வீடு, 4 வீடு, 5 வீடு. ஆசைப்படுறீங்களா? அல்லேலூயா. சத்தமா ஆமேன்னு சொல்லுங்க. சத்தமா ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. இப்படி தோணுனதுக்காக நான் தேவனை துதிக்கிறேன். ஆனா இவங்க கட்டி கொடுத்துட்டாங்கிறதுக்காக நீ கட்டி கொடுத்துட கூடாது. இருக்க வேண்டாம். இருக்கட்டும் ஒரு 5 வீடு. ஏன் அதில் உனக்கு ஒன்று சங்கடம்? கொடுத்துடாத, பாஸ்டர் 2 வீடு வச்சிருக்காரு. இப்படி சில ஆத்துமாக்கள் இருக்கும். கொடுத்துடாத, ரொம்ப பண்ணாத. அல்லேலூயா. எதுக்கு அந்த இந்த தனம், குறுக்குடு மைண்டு? உதாரத்துவம் உள்ள ஆத்மா செழிக்கும் இல்லை? அல்லேலூயா. தமிழ்நாட்டில் அட்சய திருதியா, அட்சய திருதிக்கு எத்தனை தங்கம் வாங்கியிருக்காங்க தெரியுமா? தமிழ்நாட்டில் 25,000 கிலோ, 25 டன்னு. பணத்தில் சொல்லணும்னா 16,500 கோடிக்கு ஒரே நாளில் தங்கம் வாங்கியிருக்கிறாங்க. அல்லேலூயா. இங்கே ஏதாவது வாங்கியிருக்குமான்னு தெரியல, தொலைச்சு போடுவோம். தொலைச்சு தங்கம் வாங்கினா தங்கம் சேருங்கிறாங்க. சேர்ந்தவங்களெல்லாம் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இல்லை. ஆனால் வருஷம் வாங்கிட்டே இருந்தால் சேர்ந்துடும் இல்லை, அதுக்காக சொல்லுவாங்களா இருக்கும். அந்த மாதிரி இந்த இடத்துல எலிசா சொல்றாரு, எலிசாவுக்கு ஒரு மெத்தையும் வீட்டையும் கட்டி அவரை செட்டில் பண்ணிட்டோம்னா அவர் நல்லா ஒரு பாட்டுக்கு ஊழியம் பண்றாரு. அவர் தங்கறதுக்கு ஒரு இடம் வேணும், நல்ல சாப்பாடு, தங்கறதுக்கு எல்லாம் பண்ணி கொடுத்துடலாம். அப்படி எந்த ஒரு சகோதரிக்கு ஒரு சகோதரனுக்கு அது தோணுதோ அவங்க வீட்டில் நடக்காத ஒன்று நடக்க போகுதுன்னு அர்த்தம். நடக்காத ஒன்று நடக்க போகுது. எலிசா யாரு? எலிசா சுனேமியாளுக்கு யாரு? ஒண்ணும் இல்லை. பட் எலிசா தேவனுக்கு ஊழியம் பண்ணுகிறவன். அந்த தேவனைத்தான் நான் விசுவாசிக்கிறேன். எப்படி லிங்க் வருது பாருங்க. ஒரு மனிதன் தேவனைத்தான் விசுவாசிச்சு நேசிச்சுட்டு இருக்கிறான்னா அவருக்கு ஊழியம் பண்றவங்களை அவன் கனப்படுத்த தொடங்கிடுறான். தெரிஞ்சுக்கலாம் அவ யாரு? கணம் பொருந்திய ஸ்திரீ. அல்லேலூயா. பல பேர் என்ன நினைச்சிடறாங்க, நம்ம கர்த்தருக்கு பண்ணுவோம், பாஸ்டர் கை விட்டுருவோம் நினைச்சிடறாங்க. சில பாஸ்டர் காலை கொடுத்து கர்த்தர் கை விட்டுறாங்க. அது அப்படி ஆகாது. தேவனும் ஊழியர்களும் நாமும் இணைஞ்சு நிற்கும் போது முப்பரி நூல் அருந்து போகாது. முப்பரி நூல் அருந்து போகாது. அந்த அப்படிப்பட்டவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எழுச்சியாவே இருக்கும்படி கர்த்தர் செய்கிறார். சத்தமாமேன்னு சொல்லுவீங்களா? நல்ல கரங்களை உயர்த்தி ராமேன்னு சொல்லுவீங்களா? நல்ல சத்தமா ராமேன்னு சொல்லுவீங்களா? ஹல்லேலூயா. கர்த்தர் உயர்ந்திருப்பார். நேரமானதுனால கடைத்தொகைக்கு வரேன். இப்போ சொன்ன மாதிரியே குழந்தை பிறந்துருச்சு. குழந்தை பிறந்து இப்போ அவங்க அப்பாவோட போய் வயல்ல வேலை செஞ்சுட்டு இருக்குது. பையன் கொஞ்சம் பெருசாயிட்டான். வயல்ல வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது 19ஆம் வசனத்தின்படி அவனுக்கு தலை பயங்கரமா வலிக்குது, தலை நோகுதுன்னு சொல்றான். உடனே அவங்க அப்பா என்ன பண்ணிடுறாரு?
உடனே அவனை அம்மாட்ட கூட்டிட்டு வராங்க. அந்த பையனை மடியில வச்சிட்டு இருக்கிறாவோ, மடியில இருக்கவே அவன் செத்து போயிட்டான். அந்த பையன் எப்படிங்க? அந்த பையன் என்ன காயத்ரி, அந்த பையன் மடியில் இருக்கிறான், தலை நோகுதுன்னு மடியில இருக்க செத்து போயிட்டான். உடனே அவளுக்கு என்ன ஆச்சுன்னா, நான் கேட்டனா அப்படின்னு. ஆனா கவலைப்படாம அந்த பையனை தூக்கி கொண்டு போய் அந்த அறை வீடு இருக்குல்ல, மேல் வீடு, அந்த வீட்டுக்குள்ள வச்சு கதவை ஒரு பூட்டு பூட்டுறா. ஒரு ஆமேன் சொல்லுங்க, நல்ல ஒரு ஆமேன் சொல்லுங்க. உனக்கு பூட்டுறதுக்குன்னு ஒரு அனுபவம் இருந்துச்சுன்னா நீ செத்து போனவனை கூட திரும்பி பெற்றுக்கொள்ளுவா. எந்த பிரச்சனையும் நேர கல்லறைக்கு எடுத்துட்டு போயிடாத. பிரச்சனையும் அவ்வளவுதான், செத்தே போயிட்டான்னு செத்தாலும் கூட அதை கல்லறைக்கு எடுத்துட்டு போயிடாத. நீ ஜெபிக்கிற அந்தரங்க இடத்துக்கு அதை எடுத்துட்டு போயிட்டு அது என்னன்னு ஒரு மோதிட்டு தான் அது கல்லறைக்கே போகணும். அவ்வளவு சீக்கிரம் தோல்வியை ஒப்புக்கவே கூடாது. அவ்வளவு சீக்கிரம் தோல்வியை நீ ஏத்துக்கவே கூடாது. தோல்வியை அசால்ட்டா எடுத்துக்காத. அதை மோதி பார்த்துட்டு தான் நீ அடுத்த லெவலே பண்ணணும். நான் சொல்ற மோதிரவன் ஜெயிச்சே தீருவான். உனக்கு ஒரு ஃபைட்டிங் வேணும். ஹல்லேலூயா. ராஜான்னா சண்டை போடணும். ஆனா அந்த சண்டை மாம்சத்தோடு ரத்தத்தோடு இல்ல. அது அந்தகார லோகாதிபதிகளோடு, வான மண்டலில் பொல்லாத சேனைகளோடு, அதிகாரங்களோடு, துரைத்தனங்களோடு உனக்கு என்ன இருக்குது? ஃபைட் உண்டு. தூங்கி எந்திரிக்கிற பெந்தகோஸ்துக்காரி தோக்கலாம். ஆனா விசுவாசத்துல எழும்புற ஒரு சின்ன பொண்ணு கூட தோக்க மாட்டான். ஹல்லேலூயா. உங்க வீட்டுல ஒரு மரணமே நடக்கிற மாதிரி இருந்தாலும் அது நேரடியா அது மரணத்துக்கு நீ ஆயத்தம் ஆகாத, பெட்டிக்கு ஆயத்தம் ஆகாத, கல்லறைக்கு ஆயத்தம் ஆகாத. அதை ஒரு அந்தரங்க இடத்துல கொண்டு போய் வெயி. அதைய உனக்குன்னு ஒரு அந்தரங்க உறவு இருந்துச்சுன்னா அதை அங்க கொண்டு போ. அங்க போய் ஒரு மோது உள்ள வச்சு என்ன பண்ணு, கதவை பூட்டிடு. ஏன்னா எவனும் அதை பார்த்துடக்கூடாது. சாவு செய்தி யாருக்கு தெரிஞ்சிடக்கூடாது. கெட்ட செய்தி யாருக்கு, நல்லா பார்த்து சொல்றேன், உங்களுக்கு புத்தி இருக்குன்னு நினைக்கிறேன். உங்க வீட்டில் ஏதாவது பிரச்சனை, புருஷன் சரியில்லை, புருஷன் பண்ணல, பொண்டாட்டி சரியில்லைன்னா உடனே பக்கத்து வீட்டுக்கார்ட்ட போய் புலம்பாத. உன்னதான் சொல்றேன் நான். உடனே போனை போட்டு தெரிஞ்சுக்கிட்ட மச்சான் மாமா கிட்ட பேசிட்டு இருக்காத. அதை பூட்டிடு. அப்படியே பிரச்சனைகள் எல்லாம் பூட்டி அதை தேவனிடத்தில் கொண்டு போயிரு. என் சபையில் எத்தனை பேர் அப்படி இருக்காங்கன்னு தெரியல. தனக்கு தாங்க முடியாத ஒரு பிரச்சனை வரும்போது உடனே அதை வேற யாருக்கு தெரியப்படுத்தாம ஒன்னு தேவனுக்கு, அடுத்தது ஊழியர்களுக்கு தெரியப்படுத்துகிறவங்க இருந்தீங்கன்னா அந்த இடத்துல நிச்சயமா ஒரு மோதி பார்த்துடலாம். அதை விட்டுட்டு ஒருத்தருக்காவது நீ மற்றவங்களுக்கு சொல்லிட்டீங்கன்னா என்ன ஆகும்னா, அவ உயிரோடு வருவாங்கிற நம்பிக்கை உனக்கு இல்லாம போயிடும். நல்லா கவனிங்க. இந்த இடத்துல தன்னுடைய புருஷனுக்கு கூட சொல்லல. எதை சொல்லல? பையன் செத்தத புருஷன் கேட்கிறான், ஒரு கழுதை அனுப்புங்க, வேலைக்காரர் அனுப்புங்க, நான் கொஞ்சம் போகணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இன்னைக்கு அமாவாசையும் இல்லை, ஓய்வு நாளும் இல்லை, நீ ஊழியக்காரரை பார்க்க போறேங்கிற. அதெல்லாம் சரிதான், அது போயிட்டு வந்துடுறேன். நல்லா கவனிங்க. சில வீடுகளில் மனைவிகள் விசுவாசத்தில் டாப்ல இருந்துட்டு கணவர் டவுனா இருப்பாங்க. சில கணவர் டாப்ல இருந்துட்டு மனைவி டவுனா இருப்பாங்க. யார் விசுவாசத்துக்கு ஒத்து போகலையோ அது கணவரா இருந்தாலும் நீ அபிகாயில் மாதிரி செயல்படணும். அது மனைவியா இருந்தாலும் இந்த சூனேமியால் மாதிரி செயல்படணும். பையன் செத்த விஷயம் அப்பனுக்கே தெரியக்கூடாது. பையன் செத்த விஷயம் அப்பாவுக்கே தெரிய மாட்டேங்குது. சொல்லல, சொன்ன பண்ண என்ன பண்ணிருப்பான்? தடுத்திருப்பான், அழுதுருப்பான், ஐயோ போடி பண்ணாதடி பண்ணாதடி, அப்படி இருக்கான அந்த ரூப தோரடி, நான் பார்க்கறடி, அவங்கள தாம் தூண் பண்ணிருப்பான். ஏன்னா இவன் அரகுர விசுவாசி. அதை கரெக்டா நிதானிக்கிறாள் சுனாமி. என் புருஷன் இதுக்கு ஆக மாட்டான், என் புருஷன் இதுக்கு ஆக மாட்டான், என் பொண்டாட்டி இதுக்கு ஆக மாட்டான், இது இந்த எங்க அம்மா இதுக்கு ஆகாது, எங்க அம்மா இது ஆகாது,
எங்க அப்பா இதுக்கு ஆகாது, எங்க அப்பா இதுக்கு ஆகாது. இதை அங்க கொண்டு போக கூடாது. ஏதாவது பயத்திலேயோ அந்த பாசத்திலேயோ அந்த பரிவிலையோ அந்த ஆதங்கத்திலேயோ குழப்பி விட்டுருவாங்க. இந்த இடத்துல ஆதங்க அற்புதத்தை கொண்டு வராது, இந்த இடத்துல பரிவு அற்புதத்தை கொண்டு வராது, இந்த இடத்துல பாசம் அற்புதத்தை கொண்டு வராது. இந்த இடத்துல கதவை பூட்டி ஒரு விசுவாசம் தாங்க அற்புதத்தை கொண்டு வரும். அதுல இது யார்கிட்ட கொண்டு போகணுமோ அங்கே கொண்டு போறேன். நான் எங்க கொண்டு போறேன்? இப்போ எலிசா கிட்ட தான் அந்த பிரச்சனை கொண்டு போகணும். என்ன தூக்கி எடுக்கிற விசுவாசத்தை தட்டி எழுப்புற இந்த பிரச்சனை தீர்க்கக்கூடிய அந்த நபர்கிட்ட போனா தான் இந்த பிரச்சனை தீரும். அப்படிங்கிறத சுனாமியால் சரியா போக்கஸ்டா இருக்கா. இப்ப கணவர்கிட்ட சொல்லாம கிளம்பியாச்சா? இப்ப பக்கத்துல போனா யார் வர்றா? கேயாசி. கேயாசி யாரு? அவரு ஊழியர் தான். ஆனா என்ன ஊழியர்? கிருபை பிரமாணத்தில் வந்தால் ஐஸ்வர்யவான் ஆகலாம். அந்த ஊழியர் அவரு. பிராஸ்பரிட்டி ஊழியர் அவரு. பிராஸ்பரிட்டி வேண்டான்னு சொல்ல, பிராஸ்பரிட்டி மட்டுமேங்கிறது தான் தப்பு. நாம பணக்காரனாகிறக்காக கிறிஸ்தவங்கிட்ட வரல. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? நமக்கு கிறிஸ்து வேணும்னு சொல்லி வந்திருக்கிறோம். பணக்காரனாகிறதெல்லாம் 7வது இடத்துல வச்சுக்கலாம். முதல்ல நான் இயேசுவை போல ஆக வேண்டும், அவருடைய சித்தத்தை செய்யணும். அல்லேலூயா. ஐஸ்வர்யவான் ஆகுவது என்னுடைய இலக்கு அல்ல, ஐஸ்வர்யவான் ஆகுவது என்னுடைய நோக்கம் அல்ல. குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக நான் மாறுவதுதான் என்னுடைய இலக்கு. கிருபை பிரமாணம், கிருபை பிரமாணம், கிருபை கிருபைன்னு சொல்லி பல பேர் என்ன ஆக்கிட்டு இருக்கிறாங்க? சபைக்கு வர்றவங்கள பணக்காரராக்கிறதுக்காக பேசிட்டு இருக்கிறாங்க, பணக்காரராக்கிறதுக்காக கேம்ப் போடுறாங்க, பணக்காரருக்காக கருத்தரங்கு வைக்கிறாங்க, பணக்காரனாக்கிறதுக்காக கூட்டங்கள் நடத்திட்டு இருக்கிறாங்க. ஆனா அது இல்ல அழைப்பு. அது கேயாசியுடைய வேலை. பணம் பின்னாடி போறது யாருடைய வேலை? ஒரு வர்ற மனுஷன் சீசனாக்குறது கருத்து ஒரு ஊழியக்காரனுடைய வேலை. அல்லேலூயா. பணக்காரனாக ஆகட்டும், தப்பது. 7வது இடத்துல வை. முதல்ல நான் அவரை போல மாறணும், உம்மை போல மாறணுமே, உமக்காக என்னை தந்தேன். அவரை போல. எத்தனை பேர் வலது கருத்தை உயர்த்தி சொல்லுவீங்க? அவரை போல மாறத்தான் சபைக்கு வந்து. நான் பணக்காரன் ஆகட்டும் ஆகாம போகட்டும், ஆனா அவரை போல நான் மாற என்ன ஒப்படைக்கிறேன். எப்படி பிசாசு தந்திரமா கிருபை பிரமாணத்தை கொண்டு போயிட்டு இருக்கிறான் தெரியுமா உங்களுக்கு? அதனால உண்மையா கிருபையில் இருக்கிற நம்மளே தவறான பெயர்களை பெற அளவுக்கு ஆகிப்போச்சு. நம்ம விளக்கி விளக்கி சொன்னாதான் நம்ம யாருன்னே மற்றவங்களுக்கு தெரியுது. போகட்டும். இப்ப இந்த இடத்துல கேயாசி இடையில, அதுக்குள்ள இடையில 26 வசனத்தை வாசிக்கிறோம். எதிர்கொண்டு ஓடி, நீ சுகமாய் இருக்கிறாயா? உன் புருஷன் சுகமாய் இருக்கிறானா? அந்த பிள்ளை சுகமாய் இடத்துல கேள் என்றான். ஆனா அவ என்ன சொல்றா? கேயாசி கிட்ட சுகந்தான். கேயாசி என்ன சொல்றான்? ஆனா பையன் சுகமாவா இருக்கான்? செத்து போயிருக்கிறான். ஆனா செத்து போன செய்திய ஒரு அரகுற ஊழியக்காரங்கிட்ட கூட சொல்லக்கூடாது. எப்படி? ஊழியக்காரத்தை கூட சொல்லக்கூடாது. எல்லா ஊழியரும் ஊழியர்கள் அல்ல. சும்மா ஜனத்தை அப்படியே தட்டி கொடுத்து கண்டுக்காம ஒரு கூட்டம் கூட்டுறதுக்கு வல்ல ஊழியக்காரன் நிறைய பேர் இருக்காங்க. எதை காமிக்கிறது? கிரௌடு காமிக்கிற ஊழியர். நான் உண்மையை சொல்றேன், சத்தியத்தை சரியா பிரசங்கிச்சா கிரௌடு கண்டிப்பா கம்மியாகும். ஆமாவா இல்லையா? பல பேருக்கு பிடிக்காது. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு புள்ள மேலே நல்லா 20 வருஷத்துக்கு பெந்தகோஸ்தா இருக்கிற புள்ள மேலே நல்லா பேசிட்டு இருந்துச்சு. அண்ணா நீங்கள் தான் ஆவிக்குரிய தகப்பன் கர்த்தருக்கு உங்களை காமிச்சார்லாம் சொல்லிட்டு இருந்துச்சு. வேறு சர்ச்சுக்கு போகிற புள்ள இருக்கிற பெரிய சர்ச்சு இடது பக்கத்தில் இருக்குது. அங்கே போய் தலையில் கை வச்சு ஜெபிச்ச பட்டு பிசாசு ஆடி கீழே விழுந்துச்சு. அதுக்கப்புறம் 9 வருஷமாக என் முகத்தையே பார்க்க மாட்டேங்குது. இந்த இடத்துல தான் போயிட்டு இருக்குது. ஆனால் வெள்ளை ட்ரெஸ் போட்டு போயிட்டு இருக்குது. பல ஆசீர்வாதம் தடையாவே தான் இருந்துட்டு இருக்கு. சத்தம் ஆமென் சொல்லுங்க. பல பேருக்கு கீழ்ப்படிய விருப்பம் இல்லை, பல பேருக்கு தன்னை ஒப்படைக்க விருப்பம் இல்லை. கூட்டத்தை பார்த்து ஏமாந்துராத. கிறிஸ்து உருவாகிறது கொஞ்சம் பேருக்குள்ளதான். அதான் ஆண்டவர் சொல்றாரு, சிறு மந்தையே பயப்படாது, உனக்கு ஒரு ராஜ்யத்தை கொடுக்க கர்த்தர் உனக்கு வர்றாரு. கொஞ்சம் பேர் நினைச்ச நீ என்ன பண்ணிடாத, தோண்டு போயிடாத. அந்த கொஞ்சம் பேருக்குள்ளதான் நான் இருக்கிறேங்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இப்போ கேயாசி பார்த்து எல்லாம் சுகம்தான். இந்த விஷயத்தை உங்கள்கிட்ட சொன்ன பருப்பு வேகாது. நேரம் நான் யார்கிட்ட தான் போகணும்? எலிசா கிட்ட போனாதான் பிரச்சனை தீரும். போய் என்ன பண்ற? எலிசா கிட்ட போய் எங்க பாத்தில் விழுந்தது எங்க இருக்கு? 27 வசனம். பர்வதத்தில் இருக்கிற தேவனுடைய மனுஷனிடத்திற்கு
இதுதான் விசுவாச உறுதி. இவரைத்தான் பிடிக்கணும்னா, கர்த்தரை தான் பிடிக்கணும்னா கர்த்தரை தான் பிடிக்கிறது. அதில் கேயாசி கூட பிசாசு போல செயல்பட்டு அந்த அற்புதத்தை தடுக்கலாம். அதில் கவனம் கொடுத்துறாத. சில ஊழியர்கள் பெயரில் கூட அதை தாஜா பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி உன் நோக்கத்தை கெடுத்துடலாம். அதை நம்பிராத. என்ன பண்ண, நேரம் எங்க போ, எலிசா கிட்ட போ, பாவத்தில் விழுந்துரு. உடனே எலிசா திரும்பி வந்து பின்னாடி வீட்டில் போய் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும், அவன் அந்த செத்த பிணத்தை அவனும் உள்ளுக்குள்ளே போய் கதவை போட்டுறான். எலிசா என்ன பண்ணுறாரு, உள்ளுக்குள்ளே போய் செத்த பிண கட்டில் படுத்திருக்கு, உள்ளே போய் கதவை பூட்டிடுறான். பூட்டி அந்த பிணத்து மேலே படுக்கிறான். இதுக்காக கர்த்தரை நல்லா ஸ்தோத்திரம் பண்ணலாமா, கர்த்தரை மையப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. இதை பணம் விழுந்துச்சுன்னா தைரியமாக என்ன பண்ணணும், பிணத்து மேலே அப்படியே படுத்துறணும். ஆனால் சிரிச்சிருவாங்க. அதுக்கு தான் என்ன பண்ணிடுறது, கதவை பூட்டிடுறது. போங்கடா பசங்கள் எல்லாம் வெளியில். சில சமயம் விசுவாசத்தில் செயல்படும் போது கொஞ்சம் காமெடியாக இருக்கும். மற்றவங்க நம்மளை தூஷிக்கிற மாதிரிலாம் இருக்கும். அறிவு வேண்டாமா உங்களுக்கு, அறிவு வேண்டாமா? அறிவு இல்லாமல் தான் வந்திருக்கிறோம். இங்கே அறிவு கட்ட ஜெபம் பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கிறோம். என் ஆண்டவர் நடக்காதவை நடக்க வைக்கிறவர். ஏசப்பா கூட இந்த 12 வயது சிறுமிக்கு செத்து போனவளை எழுப்பும் போது எல்லாத்தையும் வெளியே அனுப்பிச்சிட்டு கதவை சாத்திட்டு அவளை சிறு பெண்ணிலேயே எழுந்துரு. ஆமீன். அந்தரங்க உறவுன்னு உனக்கு ஒன்று இருந்துச்சுன்னா மரணத்தை பார்த்தே நீ பேச தொடங்கிடுவ. அந்தரங்க உறவு உனக்கு ஒன்று இருந்துச்சுன்னா எய்ட்ஸை பார்த்து நீ பேச தொடங்கிடுவ. அந்தரங்க உறவு உனக்குள்ள இருந்துச்சுன்னா நீ யாரை பார்த்து பேசுவ, தேவனை பார்த்து பேசிட்டு இருக்க மாட்ட, அந்த வியாதியை பார்த்தே நீ பேச தொடங்கிடுவ. எது வரைக்கும் பேசுவ, அது நடக்கிற வரைக்கும் பேசுவ. எத்தனை கோடி உனக்கு கடன் இருந்தாலும் நீ மலை மேல ஏறிடு. அதை பார்த்து சொல்ல, உன்னை விட என் தேவன் பெரியவர்னு சொல்லு. உலகத்தான் 45,000 கோடி காஃபி டே கம்பெனிக்காரன் தற்கொலை பண்றான். 18,000 கோடி வச்சிருக்கிற கம்பெனிக்காரன் தற்கொலை பண்ணியிருக்க போன வாரம். இந்த பணக்காரங்கள்லாம் தற்கொலை பண்றதை பார்த்து ஆச்சரியமா இருக்குது. நல்ல வேலை கிட்ட பணமே இல்லை. அல்லேலூயா. என்ன இருக்கு, இயேசுவின் நாமம் இருக்கிறது. பேதுரு சொல்கிறார், வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். எத்தனை பேருக்கு இந்த திமிர் வருது? என்ன திமிர் தெரியுமா? எங்கிட்ட ஒண்ணு இல்லதான், ஆனா இயேசுவின் நாமம் இருக்குதுங்கிறவங்க எல்லாம் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கரங்களை உயர்த்தியாவே சொல்லுவீங்களா? அல்லேலூயா. உலகத்துல இல்லாத உறவு எங்கிட்ட இருக்கு. உலகத்தானுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அவனை முக்கு சந்தையில டாஸ்மார்க்கு போவான். உலகத்தானுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அவன் சினிமா தியேட்டர்ல போய் உட்காருவான். உலகத்தானுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா வேசிகள் இடத்துல போவான். உலகத்தானுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அப்படியே ஜாலியா கிளம்பி டூர் போவான். ஆனா உனக்கும் எனக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நமக்கு ஒரு பூட்டப்பட்ட அந்தரங்க அறை நமக்கு இருக்கிறது. அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பதில் கொடுப்பார். ஜெபிப்போம். கண்களை மூடி. எந்த மனுஷன் மேலே நம்பிக்கை வைக்காம கர்த்தர் மேல மட்டுமே நம்பிக்கை வைக்கிறதுக்கு கர்த்தர் உன்னை பயிற்று வச்சிட்டு இருக்கிறார். நீ கைவிடப்படல, பயிற்றுவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறாய்.